ஒரு பக்கம் இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ ஒரு யூஸ்லெஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பிஎம்ஐயை வச்சு ஹெல்த் ஸ்டோரியே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பிஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளோட ஹைட் டு வெயிட் ரேஷியோ, ஒருத்தவங்களோட ஹெல்த் ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறது இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம் இது. இப்போது இதில் இருக்கிற கேட்டகரிஸ் வச்சு நம்மளோட ஹெல்த் ஸ்டேட்டஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அண்டர் வெயிட் கேட்டகரி வரோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நமக்கு சரியாக ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம ஓவர் வெயிட் இல்லை ஒபீஸ் கேட்டகரியில் வரோம்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஎம்ஐ நம்மளோட மசில் மாசையோ ஃபேட் மாசையோ அக்யூரேட்டாக சொல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களோட பிஎம்ஐ 25 இருக்குது, அவங்க பார்க்குறதுக்கு பெருசாக மசில்லாம் இல்லாமல் நல்ல பிக் பெல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் அதிகம். அதே பிஎம்ஐயோட ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை ஒரு ஜிம் காம்படிஷன் ரெடி ஆகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது மசில் மாஸ், அவங்களுக்கு இந்த ரிஸ்கெல்லாம் ரொம்ப மினிமல். ஸோ பிஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் டூல், அதுதான் ஃபுல் பிக்சர் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது.